where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. வேலூர் மக்களவை தொகுதியில் ஜோலார்பேட்டை முதல் தமனேரி முத்திரு வரை 98 இடங்களில் ரயில்வே கிராசிங் உள்ளதால் நாளொன்றுக்கு 200 முறை ரயில்வே கேட் மூடப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். குமரவேல், தற்போது இந்த பகுதியில் சுரங்கப்பாதையோ மேம்பாலமோ இல்லாமல் மக்கள் எந்த மாதிரியான சிரமங்களை அடைந்திருக்கின்றனர்? அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? ரயில்வே துறை தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? பாலா, நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி வேலூர் மாவட்டம் கேவிகுப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லத்தேரி, அதாவது LC 57 லெவல் கிராசிங் பகுதியில் தான் இருக்கிறோம். இது சென்னை ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் வருகிறது. சென்னை ரயில்வே உட்கோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜோலார்பேட்டையில் உள்ள தாமலேரி முத்தூர் தான் இதனுடைய கடைசி எல்லை பகுதியாக இருக்கிறது. அது வரைக்கும் சுமார் 98 லெவல் கிராசிங் இருக்கிறது. இந்த 98 லெவல் கிராசிங்கில் பெரும்பாலான பகுதிகளில் சுரங்கப்பாதையோ அல்லது மேம்பாலங்களோ இல்லாததன் காரணமாக மக்கள் தினம் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியில் பார்க்கும் லத்தேரி பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த வழித்தடத்தில் சென்னையில் இருந்து பெங்களூர், திருவனந்தபுரம், மைசூர் மற்றும் வட மாநிலங்களில் முக்கிய மாநிலங்களுக்கும் இந்த வழித்தடம் முக்கிய ஒரு பாதையாக இருந்து வருகிறது. நாள் ஒன்றுக்கு 24 மணி நேரத்தில் சரக்கு ரயில்கள் மற்றும் பயணிகள் ரயில்கள் உட்பட மொத்தம் 200 ரயில்கள் இந்த வழித்தடத்தை கடப்பதால் நாள் ஒன்றுக்கு தினமும் 200 முறை இங்கு உள்ள ரயில்வே கேட் மூடி திறக்கப்படுகிறது. இதனால் காலை மற்றும் மாலை பள்ளி, கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். அவ்வப்போது சிறிய அளவிலான விபத்துகளும் நேரிட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் ரயில்வே கேட்டிற்கு ஒரு புறம் லத்தேரி, அரும்பாக்கம், செஞ்சி, பனமடங்கி, பள்ளத்தூர் உள்ளிட்ட கிராமங்களும், மறுபுறம் லத்தேரி, அன்னங்குடி, சோளம்பூர், திருமணி, விழுந்தாங்கல் உள்ளிட்ட கிராமங்களும் இருப்பதால் ரயில்வே கேட்டை கடந்துதான் சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் முக்கிய பேருந்து நிலையத்திற்கும் காவல் நிலையம், வட்டார வளர்ச்சி அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பள்ளி, கல்லூரி இடங்களுக்கும் செல்ல வேண்டிய சூழல் இருப்பதால் நாள் ஒன்றுக்கு பல்லாயிரக்கணக்கானோர் இந்த ரயில்வே வழித்தடத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் இங்கு சுரங்கப்பாதை மற்றும் மேம்பாலம் இல்லாததன் காரணமாக விபத்துகள் ஏற்படுகிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு கூட டேவிட் என்ற நபருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு ஆட்டோ மூலமாக அழைத்து செல்லும் போது அவர் வழியிலேயே இறந்துள்ளார். இந்த சூழலில் தான் இந்த பகுதியில் சுரங்கப்பாதை அல்லது மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும் என கடந்த 4 ஆண்டுகளாக இப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். ஆனால் இதுவரை அமைக்கப்படவில்லை. இனியும் அமைக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. இதுகுறித்து வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் அவர்களிடம் கேட்டபோது இந்த பகுதியில் மேம்பாலம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இதுவரை இல்லை. ஏனென்றால் நில எடுப்பில் இருந்து புவியியல் அமைப்பு ரீதியாக மேம்பாலம் அமைக்க முடியாது. அதற்கு மாற்றாக 5 மீட்டர் உயரத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் சென்று வருவதற்கு ஏதுவாக சுரங்கப்பாதை அமைப்பதற்கான பணிகளை தொடங்க இருப்பதாகவும் இதற்கான திட்ட வரைவு தயார் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை கூட்டமும் நடந்து முடிந்திருக்கிறது. விரைவில் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் துவங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல ஏற்கனவே இருக்கிற 98 லெவல் கிராசிங்கில் புதியதாக 4 லெவல் கிராசிங்கில் சுரங்கப்பாதை அமைப்பதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. இருக்கக்கூடிய அனைத்து லெவல் கிராசிங்களிலேயுமே கூடுமான அளவிற்கு சுரங்கப்பாதை அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தியிருப்பதாகவும் MP கதிரானந்த் தெரிவித்திருக்கிறார். இந்த லத்தேரி கிராமத்தை பொறுத்தவரைக்கும் மக்களின் தொடர் இன்னல் நீங்கும் வகையில் இவர்கள் எதிர்பார்ப்பது போன்ற சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் மிக நீண்ட ஆண்டுகால கோரிக்கையாக இருந்து வருகிறது. பாலா, குமரவேல், காட்சிகளில் பார்க்கின்ற போது மிக அபாயகரமாக பொதுமக்கள் தண்டவாளத்தை கடந்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் இப்படி என்றால் 98 கிராசிங், லெவல் கிராசிங் இருக்கின்ற போது அந்த பகுதியிலும் எப்படி இருக்கிறது? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கின்றன? 98 லெவல் கிராசிங்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம கூறியது போல ஒரு சில இடங்களில் மேம்பாலங்களும் ஒரு சில இடங்களில் சுரங்கப்பாதையும் இருக்கிறது. இதில் மிக அபாயகரமான இடங்கள் என்று பார்த்தால் நாம் இருக்கக்கூடிய லத்தேரி, அதற்கு அடுத்தபடியாக வாணியாம்படி தொகுதியில் இருக்கக்கூடிய நியூடவுன் மேம்பாலம், இந்த 2 பகுதிகள் தான் மிகவும் அபாயகரமாக இருக்கக்கூடியது. இந்த 2 இடத்திற்கும் தான் மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அதே சமயம் இந்த சென்னை உட்கோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா லெவல் கிராசிங்கிலும் இன்டர்லாக் முறை பயன்பாட்டில் உள்ளது. நான் இன்டர்லாக் முறை பயன்பாட்டில்
இல்லாதன் காரணமாக பெரிய விபத்துகள் எதுவும் இதுவரை நேரவில்லை. சிறிய விபத்துகள் தான் சிறிய விபத்துகள் மட்டுமே நடந்து வருகிறது. இந்த பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா லெவல் கிராசிங்களிலும் ஆள் இருக்கிறார்கள். அதேபோல் இன்டர்லாக்கிங் முறை செயல்பாட்டில் இருப்பதன் காரணமாக பாதுகாப்பு ஓரளவுக்கு இருந்த போதிலும் மக்களின் இன்னல் நீங்க வேண்டும் என்பதுதான் இதன் மூலமாக மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். பாலா, மற்றும் ஒரு அசம்பாவித சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாக மாவட்ட நிர்வாகமும் ரயில்வே துறையும் இணைந்து மேம்பாலமோ அல்லது சுரங்கப்பாதையோ அமைக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமரவேல். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.